பாருங்க இன்றைக்கி வந்து அனிமல் ஃபிசியாலஜியில் விலங்கு உடலியலில் வந்து பார்ட் 2 இது. பார்ட் 2ல் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வந்து பார்ட் 1 சர்க்குலேட்டரி சிஸ்டம், இரத்த ஓட்ட மண்டலம் அல்லது சுற்றோட்ட மண்டலம் அதுதான் வந்து பார்ட் 1 பார்ட் 2வாக பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு லென்த்தியான டாபிக் இது. இது கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இந்த 2 வீடியோ இருக்கும், பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவை நீங்கள் பார்த்தா தான் கம்ப்ளீட்டாகவே சர்க்குலேட்டரி சிஸ்டமே தெரியும். ஓகேங்களா? ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து அனிமல் ஃபிசியாலஜியில் வந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ நிறையா பேஜஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கோத்ரூ பண்ணிக்கணும் கம்ப்ளீட்டாகவே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்க்கணும். இதான் வந்து டாப்பிக்கு, டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இப்போது டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியமானது அப்படின்னு பாருங்கள். அந்த சுற்றோட்ட மண்டலத்தின் வகைகள் என்னென்னா அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலி எப்படி இருக்குது அப்படின்னா 2 டைப்ஸில் இருக்குதுங்க. ஓப்பன் டைப், க்ளோஸ்டு டைப்ஸில் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா திறந்த வகை, மூடிய வகை அப்படின்னு சொல்லுவோம். திறந்த வகை, மூடிய வகை. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் திறந்த வகை. ஸோ அது சொல்லும் போதே தெரிஞ்சிருது இது எப்படி இருக்குது, ஓப்பன் டைப்பில் இருக்குது. சரி, ஓப்பன் டைப்னா என்னென்ன இருக்கும் அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். த பிளட் இஸ் பம்ப்டு பை ஹார்ட். பாருங்கள், இந்த ஓப்பன் டைப்பில் பிளட் இஸ் பம்ப்டு பை ஹார்ட் இன்டு பிளட் வெசல்ஸ் that open into blood space as a பாருங்கள் இதுக்கு பேர் நாங்கள் சைனசஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை சினசஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இதுக்கு வந்து தமிழில் என்ன பெயர் அப்படின்னா இரத்த உந்திகள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், இரத்த உந்தியே போதுமானது. இரத்த உந்திகள் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஸோ இந்த இங்கே என்ன நடக்குது அப்படி பாருங்கள். இரத்த ஓட்டம் இருக்கு இல்லைங்களா, இதயத்திலிருந்து இரத்த நாளங்களில் உள்ள குமிழிகள் இருக்குது பார்த்தீங்களா, குமிழிகள், அந்த குமிழிகளை போய் உட்காருவோமா. அதுக்கு வந்து இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனசஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சினசஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ சினசஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க. நான் இரத்த உந்தி படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னா அங்கே வந்து சினசஸ்னே கேட்டு விட்ருவாங்க, அதனால் அது படிச்சுப்போம். ஓகேங்களா? இந்த சினசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடி கேவிட்டிஸ்னால் என்ன அர்த்தம், உடற்குழி. பாடி கேவிட்டிஸ்னால் உடற்குழி. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண் நாளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹீமோகோல் நுண் நாளங்கள் அல்லது இரத்த உடற்குழி. இதுக்கு வந்து இரத்த உடற்குழி, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இரத்த உடற்குழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இரத்த உடற்குழி தான் ஹீமோகோல் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய கேப்லரி சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் இருக்கும். இரத்த நுண் நாளங்கள் காணப்படுவதில்லை. சரிங்களா? நமக்குலாம் வந்து இரத்த நுண் நாளங்கள் காணப்படும். யாருக்குமே ஆகும். நம்மளாம் யார், க்ளோஸ்டு டைப். புரியுதுங்களா? ஸோ ஓப்பன் டைப்ஸ் பாடி இருக்கவங்களுக்கு இந்த இரத்த ஓட்டம் வந்து திறந்த வகையில் ஓடுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினசஸ் இரத்த உந்திகள் காணப்படும். அது எப்படி இருக்குன்னா பாடி கேவிட்டிஸ் அப்படிங்கிறது உடற்குழி வழியாக செல்லும், இரத்த உடற்குழிகள் இருக்கும், ஆனால் நுண் நாளங்கள் காணப்படுவதில்லை. சரி, கம் டு தி பாயிண்ட். யார் அவங்க, அதான் கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த 3 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். புக்கில் கொடுத்துருது 3 தான். ஆந்த்ரோபோட்ஸ், மோலசஸ், அசிடன்ஸ். சரிங்களா? அசிடியன்ஸ் என்னென்னா ஆந்த்ரோபோட்ஸ்னால் நாங்கள் கணுக்காலிகள். சரிங்களா? கணுக்காலிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கணுக்காலிகள்னால் யார் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்மால்லி கணுக்காலிகள். இந்த தேள், சரிங்களா, பூரா சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களாம் கணுக்காலிகளை சொல்கிறாங்க. மொலசஸ் மெல் உடலிகள். மொலசஸ்னால் மெல் உடலிகள். ஸோ அசிடியன்ஸ்னால் அசிடியன்கள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முக்கியமான பாயிண்ட்டை மட்டும்தான் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதுக்கு மீறி வந்து கொஷின்ஸ்லேருந்து கேட்க போகிறதே கிடையாது. இதை மட்டும் தரவாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு டைப் போகலாம். க்ளோஸ்டு டைப் அப்படிங்கிறது மூடிய வகை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மூடிய வகை. இதில் என்ன நடக்கும் பாருங்கள், இந்த மூடிய வகையில் யாருன்னா நம்ம தான் வெர்டிபிரேட்ஸ். நம்ம யாருங்க? முதுகெலும்பிகள். நமக்கு முதுகெலும்பு இருக்கு இல்லையா? யாராருக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்குங்களோ அவங்களுக்கு எல்லாருமே இந்த க்ளோஸ்டு டைப்ஸில் தான் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பிளட் ஃப்ளோஸ் இன் எ கம்ப்ளீட் சர்க்கியூட் அரவுண்ட் தி பாடி த்ரூ அட் ஸ்பெசிஃபிக் பிளட் வெசல்ஸ். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம உடம்புல நடக்குது. நம்ம உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் போயிட்டே இருக்குதுங்க. சரிங்களா? அப்படி போனால் அவங்கள வந்து மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலங்கள் சுற்றோட்ட மண்டலங்கள் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்கான். த பிளட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஆர்டரிஸ் டு வெயின்ஸ். இந்த பாயிண்ட் தான் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. ஆர்டரிஸ் டு வெயின்ஸ், தமனிகளிலிருந்து சிரைக்கு செல்லும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, தமனிலிருந்து சிரைக்கு செல்லும். அப்படி போனிச்சு அப்படின்னா அது வந்து கேபிளிஸ் வழியாக போகும், நுண் நாளங்கள் வழியாக செல்லும் அல்லது தந்துகி வழியாக செல்லும். அவ்வளோதான் பாயிண்ட்டு. புரியுதுங்களா? யாராருன்னா வெர்டிபிரிஸ். யாரால முதுகெலும்பு உள்ளே வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாரும் இந்த வேலையை செய்வாங்க அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான பாயிண்ட். இப்போ பார்க்கலாம். ஒரு முக்கியமான ஒருத்தர் வராரு, த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் அனாட்டமி. அவரை படித்து வச்சுக்கணும். அது நவீன உடற்செயலின் தந்தை. நவீன உடற்செயலின் தந்தை, செயலியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருங்க அப்படின்னு படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? யார் அவர்? வில்லியம் ஹார்வி. வில்லியம் ஹார்வி 1628. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்? அதான் முக்கியமானது. அவர் தாங்க கண்டுபிடிச்சாரு க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டுபிடித்தவர் யார்? வில்லியம் ஹார்வி 1628. அதனால தான் அவருக்கு பெயர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் அனட்டாமி. ஸோ அனட்டாமின்னு சொல்லி ஒன்று டாப்பிக்கே தனியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த அதாவது உடலில் இருக்க அத்தனையும் பற்றி படிக்கிறது அனட்டாமி. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸ்ட்ரக்சர் கேட்க மாட்டான், உள்ளே இருக்கக்கூடிய வேலைகளை கேட்பான், படிச்சுக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட், அதோடைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா தயவுசெய்து நம்ம வந்து என்ன இருக்குது, நம்ம போய் நம்ம ஹார்ட்டை எடுத்து வெளியே எடுத்து பார்க்க முடியுமா? அப்போ உயிரோடு இருக்க முடியாது இல்லையா? அதனால் ஒரு படத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். என்னென்ன பெயர்கள் எப்படி எப்படி இருக்குது, ஜஸ்ட் அப்படி கோத்ரூ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இல்லை வந்து ஒரு படத்தை வச்சு இந்த இடத்துல என்ன வரும், இந்த ப்ரிலிமினரி ஆர்டரியா, அரோட்டாவா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்ட மாதிரி இங்கே கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு இல்லையா? ஆரம்பத்தில் ஒரே ஒரு பாட்டனியில் வந்து ஒரு சீடை கொடுத்து அந்த சீடில் இந்த பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டுருந்தாங்க ஆரம்பத்தில். இப்போல்லாம் கிடையாது. 10th ஸ்டாண்டர்டில் மேலே மேபி கேட்கலாம். நமக்கு அப்படி கேட்கல. எல்லாமே வந்து மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. எம்சிக்கு கொள்குறி வினாக்கள் இருக்கிறனால இது மாதிரி கேள்விகள். பட் புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த இருக்குது, புக்கிலே இருக்குது, நீங்கள் யூ கேன் கோ த்ரூ இட். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ்ப்ளனேஷனுக்கு தான் போகிறோம். இதுதான் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிளேஸ். ஓகேங்களா? ஹார்ட், இதயமில் வந்து என்ன சொல்ல போகிறோம், என்னென்ன முக்கியமானது இருக்குது ஹார்ட் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பிக்கஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷனுங்க. சரிங்களா? ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு முறை 2 முறை இல்லைங்க, 10 முறைக்கு மேலே இது படித்து வச்சுக்கணுங்க. இதுலேருந்து ஒரு உள்ளே ட்விஸ்ட் பண்ணி ஒரு கொஷின் கேட்பான். சரிங்களா? இங்கே வந்து அப்படியே கிறிஸ்பான பாயிண்ட்டை மட்டும்தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? என்ன நடக்குது அப்படின்னு. சரி, முதல் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஹார்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இதயம் எப்படி இருக்கும் அங்கே போய் பார்த்தோம்னா, த ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு டைப் ஆஃப் மசில்ஸுங்க. என்னதுங்க அது வந்து ஒரு 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 வித்தியாசமாக ஒரு சிறப்பாக தசைகளால் ஆனது. மசில்ஸ் தசைகளால் ஆனது அப்படின்னு சொல்கிறாரு. தமிழில் இது வந்து பார்த்திங்கன்னா அருமையான பெயர் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கிலீஷில் பார்க்கலாம். அதுக்கு வந்து கார்டியாக் மசில்ஸ். இதை படித்து வச்சு இதான் கேட்பாங்க.
பாக்ஸ் போடுறதெல்லாம் கேட்பாங்க. கார்டியாக் மசில்ஸ் தமிழில் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலி இருக்கட்டும். இப்போ கார்டியாக் மெசல்ஸ் அப்படிங்கிறது வந்து கார்டியல் உறை, கார்டியல் தசை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இந்த இதயம் பாருங்கள், நம்ம மனசில் நினச்சி வச்சுக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதயம், நீங்கள் வந்து இந்த ஆடு மாடு கோழி அதெல்லாம் நீங்கள் இதயம் பார்க்கும்போது சாஃப்டாக நீங்கள் டச் பண்ணுறதை ஃபீல்ஸ் பண்ணிக்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வந்து ஒரு சாதாரண உறை போல் காணப்படும். அந்த உறை எப்படி இருக்குது? டபுள் வால்டு, 2 அடுக்கு. படித்து வச்சுக்கோ, 2 அடுக்களால் ஆனது. எல்லாத்துக்கும் அப்படிதான், 2 அடுக்களால் ஆனது. அதுக்கு பேர் தான் பெரிகார்டியம். அது படித்து வச்சுக்கோ, பெரிகார்டியம். டபுள் வால்டு சாக்குங்க. இதயம் 2 அடுக்கினால் ஆன பெரிகார்டியம் அப்படிங்கிற ஒரு உரையால் ஆனது. சரி, அந்த இதயம் பார்த்தோம், அதுக்குள்ளே ஒரு மசில் போல் இருக்குது, சாஃப்டாக இருக்குது, அது பெரிகார்டியம் உரை இருக்குது. இன்னும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோம்னா இட் கண்டைன்ஸ் என்னதுக்கு? லூப்ரிகேட்டிங் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். படிச்சுக்கோ, லூப்ரிகேட்டிங்னா என்னங்க? அதாவது உராய்வை தடுக்கக்கூடியது லூப்ரிகேட்டிங். இப்போ லூப்ரிகேட்டிங் ஆயில்லாம் சொல்கிறோம் இல்லையா? வண்டி ஓடிட்டே இருக்குது, மெஷின் ஓடிட்டு இருக்குது, லூப்ரிகேட்டிங் ஆயில் போட்டிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, அந்த உராய்வுனால அதிகமாக வெப்பம் வரும், அந்த வெப்பத்தை குறைப்பதற்காக ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது நேச்சராகவே லூப்ரிகேட்டிங் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். என்னங்க அது? திரவத்தில் அந்த பெரிகார்டியல் அப்படிங்கிற ஒரு திரவம் காணப்படுகிறது. இது என்ன பண்ணுது தெரியுமா? விச் ரெடியூஸ் தி ஃப்ரிக்ஷன் டியூரிங் ஹார்ட் பீட். டப்புன்னு அடிச்சுட்டே இருக்குது, பெருசாகி சின்னதாக வந்துட்டு இருக்கு இல்லையா? அது வரும்பொழுது இந்த லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் தான் ஃபாஸ்ட்டாக செய்ய வைக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சா ஆல் அவுட்டு. சரிங்களா? அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் இட் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜூர்ஸ். சரிங்களா? அது இல்லாமல் என்னதுங்க, ஏற்படும் காயத்திலிருந்து, இது மாதிரி சுருங்கி வரி போகிறதுனால ஏற்படும் காயத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக தான் இந்த பெரிகார்டியல் திரவம் இருக்குது. ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, பெரிகார்டியல் திரவத்தின் பயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஹார்ட் பீட் நடக்கிறதுக்கு தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா கனெக்ஷன், ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா? ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா? அது ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கணும் அப்படின்னா இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிடு, பெரிகார்டியல் திரவம் தான் முக்கியமானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட், அடுத்தது போகிறோம், உள்ளே நுழைஞ்சு பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா எப்படி இருக்குதுங்க? 4 சேம்பராக இருக்குதாங்க. அந்த ஹார்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தா அங்கே எப்படி இருக்குதுங்க? 4 சேம்பர், 4 அறைகளாக காணப்படுது. 4 அறைகள். சரிங்களா? எப்படி இருந்த அறைகள் உள்ளது அப்படின்னு சொல்லி அடுத்த டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறாங்க. 2 upper thin wall chamber of the heart are called auricle, atria. சரிங்களா? ஆரிக்கல் படித்து வச்சுக்கணும். ஆரிக்கல் எப்படி இருக்கும்? சரிங்களா? ஆரிக்கில்கள் அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்காங்க. ஆரிக்கில்கள் அல்லது ஏட்ரியாக்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. திருப்பி படிச்சுங்க. நம்ம ஸ்லோவாக படித்தாலும் பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக 4 பார்ட்ஸ் போகுங்க. ஹியூமன் ஃபிசியாலஜி படிக்கிறது 4 பகுதிகளாக பிரிக்கப்படுங்க. முதல் பகுதியை தான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ 2வது பகுதி போயிட்டுருக்குது. இதை நம்ம ஃபாஸ்ட்டெல்லாம் சொல்ல முடியாது, ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. யாருக்கு இது முக்கியமானதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க, ஓரளவுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 50% தெரிஞ்சிடும். பேர் சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சிரமமாக இருக்கும். அவங்களுக்கு தான் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். ஆரிக்கல் அப்படிங்கிறது அப்பர், மேலே. சரிங்களா? எங்கே? மெல்லிய தசையால் ஆன மேல் அறைகள் 2 இருக்கும். அந்த அறைகளுக்கு பேர் ஆரிக்கல். ஸோ ஆரிக்கல் அப்படின்னா அப்பர், மேலே ஆட்ரியா, அப்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருக்காங்க 2 லோயர் திக்கு. அப்போ மேலே வந்து மெல்லிய அறைகள் உள்ளது, கீழே வந்து தடித்த அறைகள், தடித்த தசையால் ஆன அறைகள். அந்த 2 சேம்பர் எப்படின்னா வென்ட்ரிக்கல்கள். ஸோ ஆரிக்கிள்கள், வென்ட்ரிக்கிள்கள் ஞாபகம் வச்சுக்கோ. ஆரிக்கிள்கள் மேலே, ஆட்ரியா மேலே, வென்ட்ரிக்கல்கள் வந்து கீழே. புரியுதுங்களா? பாருங்கள், மேலே வந்து 2 இருக்குது. சரிங்களா? கீழே 2 இருக்குது. இவங்க 2 பேரையும் பிரிக்கக்கூடியவங்க ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் தான் யார் அப்படின்னா செப்டம். புரியுதுங்களா? இவ் அறைகளை பிரிக்கக்கூடிய இடைச்சுவருக்கு தான் செப்டம்.
ஞாபகம் வச்சுக்கோ. தமிழ்லேயும் அதுதான், இங்கிலீஷ்லேயும் அதுதான் பேர். செப்டம் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. செப்டம். இப்போ செப்டம் போகிறோம். செப்டம் பிட்வீன் ஆரிக்கல்ஸ் அண்ட் வென்ட்ரிக்கல்ஸ் ப்ரிவென்ட்ஸ் தி மிக்சிங் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் டீஆக்சிஜனேட்டட் பிளட். புரியுங்களா? ஸோ ஆரிக்கிள்கள், வென்ட்ரிக்கிள்கள் இவங்களுக்கு இடையே ஆக்சிஜன் மிகுந்த மற்றும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் ஒன்றோடு ஒன்று கலக்காமல் இருப்பதற்காக தான் அந்த செப்டம் இருக்குது. புரிஞ்சு? அருமையான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். எக்ஸாமில் கேட்குறானே இல்லையோ, நம்முடைய ஹார்ட்டை தெரிஞ்சுக்கலாம்ல, படிச்சுக்கலாம்ல, கண்டிப்பாக படிச்சு ஆகணும். அந்த ஹார்ட் பாருங்கள், செப்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் ரிச் பிளட்டையும் ஆக்சிஜன் என்னங்க ரொம்ப லெஸ் பிளட்டையும் என்ன பண்ணுங்க பிரிக்குது. ஸோ பிரிக்கிறதுக்காக பேர் தான் செப்டம். இந்த செப்டம் வந்து ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் இடையில் காணப்படுது. இது வந்து நம்ம இந்த பகுதியை தான் சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? அடுத்த பகுதி சொல்கிறாங்க பாருங்கள். 2 ஆரிக்கல்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர் பை இன்டெரியல் செப்டம். பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? இப்போ வந்து ஆரிக்கலுக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் இடையே நடந்தது பேசணும். இப்போது மேலே இருக்கக்கூடிய ஆரிக்கல்களுக்காக பார்த்தீங்களா, அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் யாருக்குங்க இடை தடுப்பு சுவர் ஒன்று உள்ளது. இந்த இடத்துல இடை தடுப்பு சுவர் ஒன்று உள்ளது. அதுக்கு தான் என்ன பேர் சொல்லுங்க, இன்டர் ஆட்ரியல் செப்டம். இன்டர் ஆட்ரியல் செப்டம், இடைத்தடுப்பு சுவர். சரிங்களா? இடைத்தடுப்பு சுவர் அப்படின்றது ஆரிக்குலர் இடைத்தடுப்பு சுவர். சொல்கிறாங்க, லெஃப்ட் ஆட்ரியம் இருக்குது பார்த்தீங்களா, அது சிறியதாக இருக்கும், ரைட்டு வந்து பெருசாக இருக்குமாம்மா. அது நீ படத்துலேயும் நீ பெருசாக போட்டு வச்சுக்கணும். புரியுதுங்களா? இது சிறியதாக இருக்கும். லெஃப்ட்டு தானே, இதான லெஃப்ட்டு, இதான ரைட்டு. லெஃப்ட்டில் வந்து சிறியதாக இருக்கும், ரைட்டில் இருக்கக்கூடிய ஆட்ரியம் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இது இந்த லைன்ஸ் நான் படிச்சுட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு கதையாட்டம் திங்க் பண்ணி பார்த்துட்டிங்களா, ஞாபகம் வந்துடுங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆட்ரியம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுங்க, ரிசீவ்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி த்ரூ தி மெயின் வெயின்ஸ், சுப்பீரியர் வேனா கேவா, இன்ஃபீரியர் வேனா கேவா அண்ட் கொரானரி சைனஸ். அருமையான ஒரு பாயிண்ட். புரியுதுங்களா? இது யாருங்க, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆட்ரியம் இருக்கான் பார்த்தீங்களா, பெரிய ஆட்ரியம். ரைட் சைடில் பெரிய ஆட்ரியம் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னா என்னென்னு அர்த்தம், ஆக்சிஜன் இல்லாத, ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை ரிசீவ் பண்ணிக்குது. எங்கேருந்துங்க அப்படின்னு கேட்குறாங்க, பெருஞ்சிறை, கீழ்ச்சிறை, கரோனரி சைனஸ், அதன் மூலமாக இந்த வலது ஆரிக்கல் பெருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ரைட்டு ஆட்ரியமுடைய வேலை என்னது, ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை வாங்கிக்குது. சரிங்களா? அடுத்தது, pulmonary veins bring oxygenated blood to the left atrium from the lungs. அப்போ நேராக அதுக்கு போகிறது இல்லை, நேராக லங்ஸுக்கு போயிது. லங்ஸ்லேருந்து எங்கே போகுதுங்க, லெஃப்ட் ஆட்ரியமுக்கு போகுது. போகும்போது என்ன நடக்குதுன்னா, நுரையீரலிலிருந்து ஆக்சிஜன் மிகுந்த இரத்தமானது நுரையீரல் சிரைகளின் மூலம் இடது ஆரிக்கல் மூலமாக வருது. ஸோ புல்மனரி வெயின்ஸ் அர்த்தம் என்ன அர்த்தம், நுரையீரல் சிரை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நுரையீரல் சிரை. அப்போ என்ன நடக்குது பாருங்கள், இந்த பெரிய ஆட்ரியம் இருக்குல்ல, பெரிய ஆட்ரியம் ரைட் சைடில் இருக்கிறது, அங்கே வந்து ரத்தம், அது ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை வாங்கிட்டு நேராக லங்ஸுக்கு கொடுத்துருதுங்க. லங்ஸுக்கு கொடுத்தது, அங்கே லங்ஸில் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு, அது ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை எடுத்துகிட்டு நேராக சிறிய சிறை இருக்குல்ல லெஃப்ட் சைடில், சிறிய ஆட்ரியம், லெஃப்ட் ஆட்ரியம், அங்கே கொடுத்துருதாமா. இது மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல்ஸ், இப்போ ஆட்ரியம் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஆரிக்கல் பண்ணுது. இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரிக்கல்ஸில் பம்ப் பிளட் இன்டு ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. வலது மற்றும் இடது ஆரிக்கல்கள் முறையே, வலது மற்றும் இடது வென்ட்ரிகல்களுக்கு முறையே இரத்தத்தின் உந்துகள் நடந்து கொண்டே இருக்குதாமா. அவ்வளோதாங்க. இப்பயே மாறி மாறி அங்கே எப்படி மேலே நடந்ததோ இதே மாதிரி கீழே நடந்துக்கிட்டே இருக்கும், மாற்றி மாற்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும்,
கேட்குற கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கலாம். பட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசர்ஷன் கொஷின் கேட்பாங்க. அசர்ஷன் இல்லையா, காரணங்கள், கூற்று காரணங்கள் இருக்கு இல்லையா, அது கேட்பாங்க. அசர்ஷன் அண்ட் ரீசன், அதுக்கு நீங்கள் இன்னும் டெப்த்தாக 2 or 3 டைம்ஸு படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது த வென்ட்ரிக்கல்ஸ் ஃப்ரம் லோயர் பார்ட் ஆஃப் தி ஹார்ட். சரிங்களா? ஹார்ட்டுக்கு இந்த கீழ்ப்பகுதியில் தான் இந்த வென்ட்ரிகல்ஸ் இருக்குது. அந்த வென்ட்ரிகல்ஸ் 2 ventricles ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர் பை இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம். எப்படிங்க இந்த ஆட்ரியமுக்கு இருக்குதோ அதே போல் தான் வென்ட்ரிகுலருக்கும் இதே போல் இங்கே பிரிஞ்சு இருக்குது, இங்கே ஒரு செப்பரேஷன் இருக்குது சொல்கிறோம். அந்த செப்பரேஷனுக்கு பேர் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இன்னும் கீழே நடக்கிறது என்ன நடக்குது பாருங்கள். த லெஃப்ட் ரைட் வென்ட்ரிகல்ஸ் ஹேவ் திக் வால்ஸ். ஏன்னா ஜென்ரலி அது திக் வால்ஸில் தான் இருக்குது. பிகாஸ் த வென்ட்ரிகல்ஸ் ஹேவ் டு பம்ப் அவுட் பிளட் த ஃபோர்ஸ் அவே ஃப்ரம் தி ஹார்ட். புரிஞ்சிருச்சா? சிம்பிளாக என்ன நடந்திருக்கு? ஆட்ரியம், வென்ட்ரிக்கல். ஆட்ரியம் வந்து பிளட்டை ரிசீவ் பண்ணுது, வென்ட்ரிக்கல் வந்து பிளட்டை வெளியே தள்ளுது. சரிங்களா? ஹார்ட்லேருந்து வெளியே தள்ளுது. இப்போ ஹார்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, ஆக்சிஜனேட்டட் லெஸ்ஸு பிளட்டு, அதாவது அது சொல்லுவாங்க என்ன, அது ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை ஹார்ட் வாங்கி ஹார்ட்டுக்குள்ளே அதிகமான ஆக்சிஜனை பம்ப் பண்ணி வேறு பிளேஸுக்கு, அதாவது ஆர்கன்ஸுக்கு, அங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு செல்லப்படுகிறதா இந்த ஹார்ட்டோட முக்கியமான வேலை. அடுத்த லைன் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஃப்ரம் தி ரைட் வென்ட்ரிக்கல் அரைசஸ் pulmonary tongue with bifurcates to form right and left pulmonary arteries. இதயத்திலிருந்து இல்லை, வலது வென்ட்ரிக்கலிலிருந்து உருவான நுரையீரல் பொது தமனி வலது மற்றும் இடது நுரையீரல் தமனிகளாக பிரிவடைகிறது. ஸோ நீங்கள் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷில் இருக்குது ஃபீல் பண்ண வேண்டாம், புக்கில் அப்படியே தமிழில் உள்ளது படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போய் புரியாத மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த கிளாஸே பொறுத்த வரைக்கும் இந்த ஹியூமன் ஃபிசியாலஜி மோர் தென் 10 டைம்ஸ் தான் படிக்கணும். இதில் தான் அதிகமான கேள்வி கேட்பான், நிறையா புரியாமல் இருக்கிறனால தான் கேட்குறான். சரிங்களா? அது இம்பார்ட்டன்ட் ஏரியா, திரும்ப நீங்கள் போய் படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து சொல்கிறாங்க, த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இஸ் லாங்கர் அண்ட் நேரோ தென் ரைட் வென்ட்ரிக்கல். அது அடுத்த ஒரு பாயிண்ட். வால்ஸ் ஆர் அபவுட் 3 times திக்கர் தென் தி ரைட் வென்ட்ரிகல்ஸ். ஸோ அதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்டோம், எதையுமே நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு முறை இது கோத்ரூ பண்ணுங்க. ஸோ கரோனரி ஆர்டரிஸ் சப்ளை பிளட் டு தி ஹார்ட். அவ்வளோதான். ஸோ இந்த ஓவராலாக இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 4 சிரைகள் உள்ளது இல்லையா, அவங்க தான் முக்கியமானது. ஸோ வந்து லங்ஸ்லேருந்து அவங்க ரத்தத்தை வாங்கி ஆக்சிஜனேட்டர் ரிச் பிளட்டாக மாற்றி மற்ற ஆர்கான்ஸ்க்கு அனுப்பக்கூடியதான் இந்த ஹார்ட்டோட முக்கியமான வேலை. சரிங்களா? இப்போ அவங்களுடைய அதர் பார்ட்ஸ், அந்த வால்வுகள் என்னன்னா போகணும் இல்லையா, அதுக்கான ஏற்படக்கூடிய வால்வுகள் என்னன்னா அப்படி தான் பார்க்குறோம். த வால்வ்ஸ் ஆர் த மஸ்குலர் ஃப்ளாப்ஸ். இதய வால்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது தசையால் ஆன சிறு மடிப்பு. ரெகுலேட் தி ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் எ சிங்கிள் டைரக்ஷன் அண்ட் ப்ரிவெண்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதய வால்வுகள் தசையால் ஆன சிறு மடிப்புகளாகும். இரத்தமானது ஒரு திசையில் செல்வதையும் மற்றும் பின்னோக்கி வருவதையும் தடுக்க உதவுகிறது. என்னங்க மீனிங்கு? இப்போ நம்ம ஒன்று இது எக்ஸ்பிளனேஷனுக்காக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? தலைக்கீழே நின்னா சாப்பிட்டது அப்படியே வெளியே வருமானா? இல்லைங்க, வர மாதிரி இருக்கும் ஆனால் வராது. சரிங்களா? நீங்கள் ஜென்ரலி வாமிட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டது 100% வராது. ஒரு 60 to 70% வரும், 20-30% வயிற்றுக்குள்ளே இருக்கும். அப்போ என்ன மீனிங்கு, இந்த ஒரு குழாய் இருக்குது, இந்த குழாயில் தண்ணி வந்து தலைக்கீழ பண்ணால் எல்லாமே கொட்டிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம க்ளோஸ்டு சிஸ்டமில் நம்ம இல்லை. சரிங்களா? அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க.
அதே மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்வு தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு திசையில் செல்வதை மற்றும் பின்னோக்கி வருவதையும் தடுக்க உதவுகிறது. தானாகவே நடக்குதுங்க, அது எப்படி ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இப்படி போணுச்சு பிளட்டு வந்து இப்படி போகாது, அது ஆட்டோமேட்டிக்காக தடுக்கக்கூடிய வேலைகள் இந்த வால்வு செஞ்சிடுறாங்க. இதய வாழ்வுகள் தசை அது செஞ்சிடறாங்க. ஸோ ஹார்ட் கண்டைன்ஸ் த 3 டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸ். இதே எக்ஸாம்பிள் கேட்பா படிச்சிருக்கோம். நம்ம வந்து இதயத்தில் 3 விதமான வால்வுகள் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் கொஷின்ஸ் டக்குன்னு டச் பண்ணுவாங்க. அதை படிச்சுக்கோ. இப்போது அந்த வால்வுகள் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை வந்து பார்க்க போகிறோம். ரைட் ஆர்டி சரிங்களா, அட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். ரைட் அட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ் சரிங்களா. அடுத்தது லெஃப்ட் ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். என்னென்ன மூன்று பேர்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் போய் எப்பயுமே படிக்காதீங்க சரிங்களா. அடுத்தது செமி லூனார் வால்வ்ஸ். இந்த 3 வால்வுகளை சிறப்பாக படிச்சுக்கோங்க. மற்ற உள்ளே இருக்கிறதெல்லாம் கேட்குறது செகண்ட் சான்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு சான்ஸ் நேமிங்ஸ் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இதய வால்வுகள் எத்தனை வகைப்படும் அப்படி கூட கேட்டால் கூட முடிஞ்சு போச்சு, மாட்டிக்குவேன். 2, 3, 4, 5 அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போது 3 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. என்னென்ன அந்த 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வு, இடது ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வு, அரைச்சந்திர வால்வு. இதுக்கு பேர் நாங்கள் தமிழில் அரைச்சந்திர வால்வு. இந்த நேமு மட்டும் படித்து வச்சுக்கோ ஃபஸ்ட்டு லெவலில். அதாவது எனக்கு சயின்ஸ் தெரியாது சார், இப்போ சொன்னால் தான் எனக்கு புரியுது, இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 3 மட்டும் சிறப்பாக படிச்சுக்கோ. அவ்வளோதான், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இந்த ரைட் என்ன பண்ணுது, இந்த வலது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்து, எங்கே இருக்கும், ரைட்டுக்கும் அது ரைட் ஆரிக்கலுக்கும் ரைட்டு வென்ட்ரிகளுக்கும் நடுவில் காணப்படும். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? எப்போயும் நான் சொல்லியிருக்கிறேன், எழுதி ஞாபகம் வச்சுக்காதீங்கப்பா. இது மாதிரி இப்போ பார்த்துட்ருக்கீங்களே சிங்கிள் லைன்ஸில், இப்படி நீங்களும் நோட்ஸு ரெடி பண்ணக்கூடாது. அது வந்து பிரெயின் வந்து அக்செப்டே பண்ணாது. இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள், நான் இப்படி தான் நான் நோட் பண்ணுவேன், இப்படி நோட் பண்ணிக்கோப்பா. RA புரியுதா, RV, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன வால்வு, RAV. ரைட் ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு எங்கே இருக்குது அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. RAக்கும் RVக்கும் நடக்குது. ஆறுங்கிறது ரைட்டு, ஏங்கிறது ஆரிக்கல், விங்கிறது வென்ட்ரிக்கல். முடிஞ்சிச்சு. இப்படி ஒரு படம் போட்டு வச்சுருங்க, கண்டிப்பாக கண்ணை முன்னா ஞாபகத்தில் வந்துடும். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்கான், அங்கே 3 தின் ட்ரையாங்குலர் லீஃப் இருக்காமா. ட்ரையாங்குலர் லீஃப் எப்படி இருக்குங்க, 3 முக்கோண வடிவிலான 3 மெல்லிய இதழ் தசை மடிப்புகள் காணப்படுதாமா. அதுக்கு பேர், இது ஞாபகம் வச்சுக்கோ, கேட்பாங்க, ட்ரை கியூஸ்பைடு வால்வ் சரிங்களா. அது தமிழில் மூவிதழ் வால்வு. மூஇதழ் வால்வு எங்கே காணப்படும் சொல்லுங்கள் பார்க்கலாம். RAVல காணப்படும். ரைட் ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வில் காணப்படும். இப்போ கொஷின் தெரிஞ்சிருச்சா எப்படி கேட்பாங்கன்னு. ஸோ ட்ரை கியூஸ்பைடு வால்வ் வந்து எங்கே காணப்படும், எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது மூவிதழ் வால்வு வலது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வில் காணப்படும். படித்து வச்சுக்கோ, அவ்வளோதான். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இவங்க வந்து the apices of the flaps are held in position by chordae tendine arising from the muscular projection of the ventricle wall known as, இந்த நேம் வச்சுக்கோங்க, papillary muscles. papillary muscles என்னங்க தமிழில், papillary தசைகள். பாருங்கள் என்ன பேர், தமிழ்லேயும் அதே தான் பேர். நீங்கள் வந்து புதுசாலாம் தமிழில் போய் தேடிட்டு இருக்க முடியாது, அதே பேரில் தான் இருக்கும், பேப்பில்லரி தசைகள். இப்போ பேப்பில்லரி தசைகள் எங்கே காணப்படும், வலது ஏன்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு. பாருங்கள், இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நேரடியாக படித்து புரிந்து கொள்வது மிகவும் கடினம். கேள்விகள் கேட்டு ஆன்சர், கேள்விகள் கேட்டு பதில், இப்படியே படிச்சுட்டு போனீங்கன்னா வந்துடும்.
ஓகேவா? இது என்னென்ன முக்கியமாக படிச்சிருக்க பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, அடுத்ததுக்கு அதே தான் படிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஆன்ட்ரியோ வெர்டிகுலர் வால்வு இருக்குல்ல, லெஃப்ட் ஆன்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு இருக்குல்ல, அது எப்படி இருக்குது பாருங்கள். LA LV ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம்ல. லெஃப்ட் ஆரிக்கலுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருப்பது தான் இந்த லெஃப்ட் ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு. இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் இந்த பெயரிலே இருக்குது, பெயரிலே இருக்குது பாருங்கள், ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் அப்படி பெயரிலே இருக்குது. இங்கே பார்த்துங்க, டூ கப்ஸ் இருக்குங்க. ஈரிதழ் காணப்படும். அதான் பைகஸ்பீட் ஆர் மிட்டரல் வால்வு. இதை படிச்சுக்கோ, எக்ஸாமில் கேட்பாங்க. மிட்டரல் வால்வு, சரிங்களா? என்னென்ன பார்த்துருக்கோம் பாருங்கள். ரைட்டு பார்த்துட்டோம், லெஃப்ட்டு பார்த்துட்டோம். இந்த ரைட்டு லெஃப்ட்டு ஆன்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வு இருக்கு இல்லைங்களா, இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். இங்கே 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ கண்ணை மூடிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். ரைட்டில் மூவிதழ் வால்வு உள்ளது, லெஃப்டில் ஈரிதழ் வால்வு உள்ளது. புரியுதுங்களா? ஞாபகம் வந்துருச்சா? இப்போது மூவிதழ் வால்வு இருந்துச்சுன்னா அது ட்ரைகஸ்பீடு, அது ஈரிதழ் வால்வு இருந்துச்சுன்னா பைகஸ்பீடு. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துட்டான் பாருங்கள், மிட்டரல் வால்வு, சரிங்களா? மிட்டரல் வால்வு இதை நீ படிச்சுக்கோ, இதுதான் எக்ஸாமில் கேட்பாங்க. மிட்டரல் வால்வு எங்கே காணப்படும் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு டச் பண்ணிட்டான் அப்படின்னா பொறுத்துக்களை எங்கேயாவது பேஸ்டிக் ஃபாலோவிங்கில் படிச்சுங்க. ஸோ 3வது செமிலூனார் வால்வ்ஸ், அரைச்சந்திர வால்வு, சரிங்களா? இது ஒரு மேஜர் ஆர்டரிஸ், முக்கியமானது. அது இதயத்திலிருந்து வெளியேறும் முக்கிய தமனிகள் எதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளில் என்னென்னு கொடுத்துருக்கான். த பிலிமினரி ஆர்டரி அண்ட் ஆரோட்டா, அதாவது பெருந்தமனி தான் இந்த பிலிமினரி ஆர்டரி. இன்னொன்று ஆரோட்டா அப்படிங்கிறது நுரையீரல் தமனி. பெருந்தமனி ஆர்டா இல்லையா, AORTA, இதான் பெருந்தமனி. பிலிமினரி ஆர்டரி நுரையீரல் தமனி. என்ன தெரியுமா, அரைச்சந்திர வால்வோட என்ன வேலை தெரியுங்களா? பேக்வேர்டு ஃப்ளோ ஆஃப் பிளட்டை தடுக்குதுங்க. விச் ப்ரிவெண்ட் பேக்வேர்டு ஃப்ளோ ஆஃப் பிளட். அதாவது முன்னோக்கி செல்லக்கூடிய இரத்தமானது பின்னோக்கி செல்லாமல் இருக்கக்கூடிய தடுக்கக்கூடிய வால்வு எது அப்படின்னா செமிலூனார் வால்வ்ஸ். இப்போ கொஞ்சம் கண்ணை மூடிட்டு திங்க் பண்ணி பாருங்கள். ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், இந்த இதய வால்வுகள் என்ன பயன் அப்படின்னா இரத்தம் முன்னோக்கி செல்வதை பின்னோக்கி செல்லாமல் தடுக்கக்கூடியதான் இந்த இதய வால்வுன்னு சொன்னோம் இல்லையா. அதில் முக்கியமான வேலை செய்யக்கூடியவன் இந்த அரைச்சந்திர வால்வு. இவன் தான் முக்கியமானவன். எங்கெங்க இருக்கான் இவன்? இங்கே பாருங்கள், நுரையீரல் மற்றும் பெருந்தமனி அரைச்சந்திர வால்வுகள் எனப்படும். அதான் பிலிமினரி ஏரோட்டிக் செமிலூனார் வால்வ்ஸ். இதுக்கு இன்னொரு பெயர். இந்த வேலையெல்லாம் செய்கிறனால நுரையீரல் பெருந்தமனி அரைச்சந்திர வால்வுகள் எனப்படுகிறது. இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்டோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ யூ கேன் கோ த்ரூ இட், சரிங்களா? இப்போது அனிமல்ஸ் முதுகெலும்பி இதை அறைகள் கேட்டிருக்காங்க. இது எக்ஸாமில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி கேட்டு வச்சுட்டான், சரிங்களா? திரும்பவும் கேட்க மாட்டான். அப்படிலாம் கேட்டது தான் திருப்பி கேட்டுட்ருக்கான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் இப்போ எனக்கு இந்த யூடியூப்லேருந்து எனக்கு கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நம்ம புக்கில் உள்ளது தான் கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஆனால் நம்ம வழி காட்டிடுறோம், நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு. பாருங்கள், 2 சேம்பர் இருக்கவன் யாருன்னா ஃபிஷ்ஷு, 3 சேம்பர் இருக்கவன் ஆம்பிபியன்ஸு, இன்கம்ப்ளீட் 4 சேம்பர்ஸ் ரெப்டைல்ஸ், 4 சேம்பர்ஸ் இருக்கிறவன் ஆப்ஸ், மேமல்ஸ், crocodiles. புரியுதுங்களா சொல்கிறது? 2 அறைகள் மீன்களுக்கு இருக்காமா, 3 அறைகள் இருவாழ்விகளுக்கு இருக்காமா. முழுமை உரா இன்கம்ப்ளீட் 4 சேம்பர்ஸ் யாருக்கு இருக்குது? ஊர்வன, சரிங்களா? 4 அறைகள் கொண்டது யார்? பறவைகள், பாலூட்டிகள், முதலைகள். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? நீங்கள் இங்கே என்னென்ன கொடுத்துருக்கு? பறவைகள் கொடுத்துருக்கு இல்லையா, பாலூட்டிகள், முதலைகள், ஊர்வன, இருவாழ்விகள், மீன்கள், சரிங்களா?
வேறு ஏதாவது இருக்குதா விலங்குகள், அந்த விலங்குகளை சேர்த்துக்கணும். ஓகேவா? எப்படி ஞாபகம் வைக்கிறது சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்கள். பறவைகள் பயங்கர பவருங்க அவங்களுக்கு. என்ன பவரு? பறக்கணும் இல்லையா பயங்கர உயரத்தில். அப்போ பிளட்டு பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், ஓடிட்டு இருக்கும். மேமல்ஸ் பாலூட்டிகள் எல்லோரும் பயங்கரமாக ஓடக்கூடிய, நம்மளாம் ஓடுவோம்ல நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். பிளட்டு கோபம் பயங்கரமாக வரும், ரத்த கொதிப்பு ஏற்படும். குரோக்கடைல் பற்றி சொல்ல தேவையில்லை, அவன் பிடிச்சானு வச்சுக்க விட மாட்டான். அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரத்த வேகம், அந்த வேகம் இருக்கிறனால தான் அவங்களுக்கு அதிகமான சேம்பரே இருக்குது, அதிகமான அறைகள் அவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இன்னொருத்தர் இருக்கான், இந்த பள்ளிகள்லாம் இருக்குது பார்த்தியா, மெதுவாக ஜாலியாக அப்படியே ஊறிட்டு போவாங்க, அதான் ஊர்வனை. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா 4 சேம்பர் இருக்குது. ஏன்னா திடீர்னு ஒருத்தர் வந்து நம்மளை யாராவது தாக்கிட்டாங்கன்னா விடுவிடுன்னு ஓடிடுவாங்க, ஃபாஸ்ட்டாக கிடுகிடுன்னு ஓடிடுவாங்க அவங்க. சரிங்களா? அதனால் 4 சேம்பர் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அதாவது முழுமை உராக இருக்கிறது. புரியுதுங்களா? ஆம்பிபியன்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் இருவாழ்விகள் ஜம்ப் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க, ஜம்ப் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த ஃப்ராக் எடுத்துக்கங்க, எக்ஸாம்பிள் ஃப்ராக் இல்லையா. தவளை என்ன பண்ண சொல்லுங்கள், ஜம்ப் பண்ணிகிட்டே ஓடிட்டுருக்கோம், தண்ணிலையும் போவோம், தரையிலையும் போவோம், மண்ணுலேயும் போவோம். இருவாழ்விகள் அவங்க அங்கேயும் வாழ்வாங்க, அங்கேயும் வாழ்வாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 3 சேம்பரே போதுமானது, குறைவு. ஃபிஷ்ஷு தண்ணிக்குள்ளே தான் கிடக்கும் இல்லைங்களா, அவங்க ஒரே ஒரு பிளேஸில் இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்பீடு இருந்தாலும் அவங்களுக்கான வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒரே இடத்துல நடக்கிறதுனால அவ்வளோ வந்து அதிகமான அறைகள் தேவையில்லை. அப்படிங்கிற ஞாபகத்தில் நீங்கள் வந்து கம்பேரிட்டிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது போல் த டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன்ஸ், இதுவும் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. எத்தனை வகையில் வந்து இரத்த ஓட்டத்தின் வகைகள் காணப்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, 2 வகையான பிளட்டுகள் காணப்படுதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. என்னது? ஆக்சிஜனேட்டட் பிளட்டு, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு. ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம், ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் இருக்குது. ஸோ இங்கே போனோம்னா எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 2, 3 இருக்குங்களா, 3 வகைகளாக காணப்படுகிறது. ஃபஸ்ட்டு பாருங்கள், சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஞாபகம் வச்சுக்கோ, எப்பவுமே சொல்கிறேன், டைப்ஸ்களை போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட் ஆர் தி டைப்ஸஸ் அதை படித்து வச்சுங்க. சிஸ்டமிக் சர்க்குலேஷன். செகண்ட் என்னன்னு தெரியுங்களா, புலுமினரி சர்க்குலேஷன். சிஸ்டமிக் சர்க்குலேஷன், புலுமினரி சர்க்குலேஷன்ஸ், கொரோனரி சர்க்குலேஷன். அந்த 3 சர்க்குலேஷன் மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோ, வேறெல்லாம் அடிக்க படிக்க தேவையில்லை, நிறுத்தி வச்சுக்கோ. அதோட இந்த 3 படித்தாலே சிறப்பானது. நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி நீங்கள் படிக்கும் பொழுது சார்ட் போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ டைப்ஸ் இப்படி போட்டுக்கிட்டு, சரிங்களா, டைப்ஸ் இப்படி போட்டுக்கிட்டு இந்த 3 பார்ட்டாக அப்படி பிரிச்சுக்கணுங்க. ஸோ சிஸ்டமேட்டிக், சரிங்களா, ப்ரிலிமினரி, கொரோனரி சர்க்குலேஷன், டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன், எஸ்பிசி அப்படின்னு திருப்பி வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போது தமிழில் பார்க்கலாம், சிஸ்டமிக் சர்க்குலேஷனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயும் சிஸ்டமிக் இரத்த ஓட்டம் தான். சரிங்களா? சிஸ்டமிக் இரத்த ஓட்டம் அல்லது உடல் இரத்த ஓட்டம். சரிங்களா? உடல் இரத்த ஓட்டம். இங்கே போகலாம். இங்கே இந்த ப்ரிலிமினரி அப்படிங்கிறது என்ன தமிழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு அடிக்கடி வரோம், என்னதுங்க, நுரையீரல் இரத்த ஓட்டம். ஓகேங்களா? ஸோ கொரோனரி அது கரோனரி அப்படிங்கிறது, அது கரோனரி தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், 3 தான். இது எங்கெங்கே எப்படி நடக்குது அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து அந்த பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க, என்னங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ படமும் கொடுத்துருக்காங்க, புக்லேயும் இந்த படம் காணப்படுது, பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் இந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷன், உடலில் அந்த இரத்த ஓட்டம் எப்படி போகுது அப்படின்னு பாருங்கள். ஆக்சிஜனேட்டட் பிளட் சர்க்குலேஷன் நடக்குது. எங்கே நடக்குது? ஃப்ரம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஆஃப் தி ஹார்ட். இப்போது ஒரு சென்டென்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹார்ட்டுங்கிற வேர்டு தேவைப்படுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஆஃப் தி ஹார்ட். ஏன்னா வேற எங்கேயும் அந்த வென்ட்ரிக்கல் இல்லை, ஹார்ட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஆஃப் தி ஹார்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எல்வின்னு வச்சுங்க. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் டு ஆர்கன்ஸ், உறுப்புகள். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து உறுப்புகளுக்கு
அது ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை அப்படியே கடத்துக்குது, அப்படியே கொண்டு போகுது. அது இல்லாமல் ரிட்டர்ன் ஆஃப் டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு தி ரைட் ஆர்டியம். திரும்புங்க எங்கேருந்து வருது? இங்கே பார்த்துங்க, ஆக்சிஜனேட்டட் பிளட்டு ஓபி, இது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு ரிட்டர்ன் கொண்டு வருது. எங்கே வரும்பொழுது ஆர்விக்கு போயிடுது. ஸோ ஆர்வியில் ஆர்ஏக்கு போயிடுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்தீங்களா, ஆர்ஏக்கு. ஸோ எல்வினா லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ஆர்ஏனா ரைட் ஆட்ரியம். இது இந்த படம் போடணும். நீங்கள் சென்டென்ஸ் படிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிரும். இந்த படம் போட்டிங்கன்னா கண்ணமுன்னு தெரியும் உங்களுக்கு. அதாவது எல்வி கோஸ் டு ஆர்கன்ஸ். திரும்ப எங்கேருந்து வருதுங்க அப்படின்னா ரிட்டன் பல இடத்துலேருந்து வரும், பல ஆர்கன்ஸ் வழியாக வரும், பல உறுப்புகள் வழியாக வரும். எப்படி வருது? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு ரைட் ஆட்ரியமுக்கு போயிடுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியமான ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்க என்ன சொல்கிறாங்க, அவோர்ட்டா இல்லைங்களா, அவோர்ட்டா கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஆல் ஆர்கன்ஸ் ஆஃப் தி பாடி. சரிங்களா, யாருங்க அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருந்தமனி இல்லையா. ஆர்ட்டானா பெருந்தமனி. பெருந்தமனி என்ன சொல்லுதுன்னா, ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை உடலின் அனைத்து பகுதிகளுக்கு செல்கிறது. இப்போ இந்த 2 பாயிண்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சிஸ்டமிக் சர்க்குலேஷன், உடல் இரத்த ஓட்டத்தில் அது ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து எல்லா ஆர்கான்ஸுக்கும் கொண்டு போகுது. எல்லா ஆர்கன்ஸ்லேருந்து பல பகுதியிலேருந்து ஆக்சிஜன் இல்லாத பிளட்டை, ஆக்சிஜன் குறைந்த பிளட்டை ரைட் ஆர்ட்ரியமுக்கு கொண்டு போகுது. இந்த வேலையை செய்கிறவன் யாருன்னா பெருந்தமனி செய்கிறானாமா. அவ்வளோதான், புரியுதுங்களா? வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது. இதில் படம் பார்க்க தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இது மாதிரி ஒரு சார்ட் போட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தப்புறம் நுரையீரல் இரத்த ஓட்டம், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த நுரையீரல் இரத்த ஓட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன தேவைப்படுதுன்னா ஆர்வி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதான் இந்த சர்க்குலேஷன் ஸ்டார்ட்ஸ் இன் தி ரைட் வென்ட்ரிக்கல்ஸ். The pulmonary artery arises from right ventricle, reach the lungs with deoxygenated blood. இப்போ ரைட் வென்ட்ரிக்கல்ஸ்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு எங்கே போகுது? லங்ஸுக்கு போயிடுது, நுரையீரலுக்கு போயிடுது. புரியுதுங்களா? அடுத்தது த pulmonary veins. The oxygenated blood from the lungs and supply it to the left atrium. திரும்ப என்ன பாருங்கள், ரிட்டன் போகுதுங்க. ரிட்டன் போகும்போது டிபி இருந்தது ஓபியா மாறிடுச்சு. யார் வாங்கியிருக்கான்? லெஃப்ட்டு ஏ வாங்கிக்கிறான். இந்த சார்ட் போட்டுக்க, வேறு ஒன்றுமே அங்கே உள்ளே இல்லை. அவ்வளோதான், புரியுதுங்களா? இந்த சார்ட்டை மட்டும் நீங்கள் உள்ளே போட்டு வச்சுக்கணும். புரியுங்களா? ஆர்வி டிபி லங்ஸ்லேருந்து ஓபி எல்ஏ. அவ்வளோதான், இதான் படிக்கணும். நீங்கள் வேறு சென்டென்ஸ் படிச்சிங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிரும். நான் சொல்கிறது, சார் நான் பயாலஜி ஆல்ரெடி படிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஈஸி. பயாலஜி இது வரைக்கும் தொடவே இல்லை, 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான், அதுக்கப்புறம் நான் படிக்கவே இல்லை, எனக்கு என்னன்னு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சார்ட்டை நோட் பண்ணிக்க போதும். ஆர்வி டிவினா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு லங்ஸுக்கு போகுது. லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்து லெஃப்ட் ஆர்ட்ரியமுக்கு போயிடுது. இந்த வேலையை செய்யக்கூடிய இந்த சர்க்குலேஷனுக்கு பேர் தான் நுரையீரல் இரத்த ஓட்டம். இப்போ கரோனரி பார்க்கலாம். கரோனரி, த சப்ளை ஆஃப் பிளட் டு தி ஹார்ட் மெசல்ஸ். ஹார்ட் மெசல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி நம்ம என்ன சொல்லுங்கள், கார்டியாக் மெசல்ஸ் தான் சொல்லணும். கார்டியாக் மெசல்ஸ் அப்படிங்கிறது தான் ஹார்ட் மெசல்ஸை குறிக்குது. இது நடக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன், இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் கரோனரி சர்க்குலேஷன். என்ன நடந்திருக்கு பாருங்கள், என்ன நடந்திருக்கு? சப்ளை ஆஃப் பிளட் டு தி ஹார்ட் மெசல்ஸ். அதாவது இதய தசைகளுக்கு இரத்தம் செல்லுது பார்த்தீங்களா, இதுதான்
இதய தசைகளுக்கு ரத்தம் செல்ந்தால் அது கரோனரி சர்க்குலேஷன். சரி, இந்த இந்த தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, கார்டியக் மசில்ஸு, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வாங்கிக்கிறாங்க. சரிங்களா, வாங்கி எங்கே போகிறாங்க, கரோனரி ஆர்டரிஸ் தட் ஆரிஜினேட் ஃப்ரம் தி ஏரோட்டிக் ஆர்க்ஸ். புரியுதுங்களா? இது ஆக்சுவலாக இந்த எங்கே உருவாகுது அப்படின்னா, ஏரோட்டிக் ஆர்க்ஸ்னு அர்த்தம் பெருந்தமனி வளைவு. தமிழில் இது பெருந்தமனி வளைவு. பெருந்தமனி வளைவுலேருந்து தான் அங்கேருந்து கிளம்புதுங்க. அங்கேருந்து கிளம்பி எங்கே போகுதுங்க, ஆக்சிஜன் பிளட் வந்து கார்டியாக் மசில்ஸ்க்கு போகுது. டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி கார்டியாக் மசில்ஸ் ட்ரைன்ஸ், உறைஞ்சிருது இல்லையா, ட்ரைன்ஸ் இன்டு ரைட் ஆர்டியம் பை தி கரோனரி சைனஸ். அவ்வளோதான். இப்போ இந்த பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கிறோம். சார்ட் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். யாருங்க அப்படின்னா, நான் வந்து இங்கிலீஷில் தான் இங்கே சார்ட் போடுறேன். ஏன்னா யார், ஏரோட்டிக் ஆர்க், பெருந்தமனி வளைவு. இவன் தான் ரத்தத்தை கொடுத்துட்ருக்கான். ஆர்ஜினேட், அங்கே தான் ஆர்ஜினேட் ஆகுது. ஓகேங்களா? என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனேட்டட் பிளட்டு தான் வாங்குறாங்க, ஓபி தான் வாங்குறாங்க. யாருக்கு வாங்குறாங்க, சிஎம் வாங்கிக்கிறான். சிஎம் யாருங்க அப்படின்னா, கார்டியக் மசில்ஸ் வந்து வாங்கிக்கிறான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கார்டியக் மசில்ஸ்லேருந்து டிபி வருது. டிபின்னு என்னது, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு. எங்கே போகுது, ஆர்ஏக்கு போகுது. யார் கொண்டு போய் விடுறாங்க அப்படின்னா, த கரோனரி சைனஸ், சிஎஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த சார்ட் போட்டுட்டிங்கன்னா இப்போ படிக்கிறதுக்கு வேணால் உங்களுக்கு 5 நிமிஷம் ஆகிருக்கும். ஆனால் ஒரு 2 months 3 months கழித்து திரும்ப இந்த நோட்ஸை பார்க்கும்போது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து 10 வினாடி தான். 10 வினாடியில் சொல்லிவிட்டு வெளியே வந்துடலாம். அப்போது ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது இந்த சர்க்குலேஷன் 5 minutes ஆகிருக்குன்னு வச்சுங்க, எக்ஸாம்பிளுக்கு 5 minutes ஆகிருக்கு, 10 minutes ஆகிருக்குன்னா, செகண்ட் டைம் இதே நோட்ஸ் படிக்கும்போது உங்களுக்கான நேரம் வந்து 10, 15, 20 வினாடியிலேருந்து வெளியே வந்துடலாம் இந்த பகுதியிலேருந்து. புரியுதுங்களா? ஸோ அடுத்த போகலாம், ஹார்ட் பீட்னா என்ன, இதய துடிப்பு சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் ஹார்ட் பீட். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்குது, சுருங்கி விரிதல் நடக்குது. சுருங்கி சுருங்குனா சிஸ்டோல், விரிந்தால் டயாஸ்டோல். அதை படித்து வச்சுக்கோ, சிஸ்டோல் டயாஸ்டோல். இது எக்ஸாம்பிளில் கேட்டால் கேட்கலாம், கேட்காம போகலாம். இது எங்கே நடக்குது அப்படின்னா, ஆர்ட்ரியம் வென்ட்ரிகல்ஸில் நடக்குது. அது இருந்துட்டு போது நார்மலி 70 to 75 times per minute இருக்கணும். இப்போது உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் கொஞ்சம் ஹார்ட்டு பீட்டு செக் பண்ணுவார். அதுதான் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு எப்படி பார்க்குறா, டக் 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 டக்குன்னு சவுண்டு வருது இல்லையா, ஹார்ட் பீட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், மூச்சை நல்லா இழுத்து விடுங்க, அப்படியே கவனிங்க. ஆனால் அவர் வந்து கரெக்டாக ஒரு டைமிங் சில டாக்டர் வந்து கரெக்டாக வாட்சை ஓன் பண்ணி 1 minute பார்ப்பார், கவுண்டிங்லாம் பண்ணி பார்ப்பார். சில பேர் இந்த கவுண்டிங் பண்ணி பார்க்குறவங்க யாருன்னா இனிஷியல் ஸ்டேஜில். இன்கேஸ் பழகிட்டாங்கன்னா ஒரு ஹார்ட் பீட்டுக்கும் இன்னொரு பீட்டுக்கும் சவுண்டு கூடிய அந்த ஸ்பெல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுக்கிட்டே கண்டுபிடிச்சிடுவாங்க இவன் நார்மலாக இருக்கார். நீங்களே பார்க்கலாம். சரிங்களா? நீங்களே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நம்ம வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக சீரியலாக போயிட்டுருக்கும் அந்த பீட்டு. ஆனால் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பீட் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஃபாஸ்ட்டாக டக்கு ஏதோ ஒரு இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகிறத பார்க்குறீங்க. இதுதான் நடக்கிறது. முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் இங்கே நோட் பண்ணிக்க. அடுத்து வந்துடலாம், நியூரோஜெனிக் அண்டு மயோஜெனிக் ஹார்ட் பீட். இது ஒன்று சொல்கிறாங்க, என்னது நியூரோஜெனிக் அண்டு மயோஜெனிக் ஹார்ட் பீட்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நியூரோஜெனிக் மயோஜெனிக் ரெண்டு பற்றி சொல்கிறாங்க. நியூரோன்னா என்னங்க மீனிங்கு, நரம்பு. புரியுங்களா? நரம்பு புரியுதா? அதுக்கப்புறம் மயோஜெனிக் அப்படின்னா என்னது, தசை நார்கள். இப்போ சொல்லும் போதே படித்தாச்சுன்னு அர்த்தம் நம்ம. ஸோ நரம்பு. ஸோ நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் இஸ் இனிஷியேட்டட் பை நர்வ் இம்பல்ஸ். புரியுதுங்களா? நரம்பு தூண்டுதலினால் உருவாகக்கூடியது. இப்போது சில டாக்டர்லாம் போனீங்கன்னா நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய நரம்பில் பீட் அடிக்கிறது தெரியுங்களா, டக் டக்
டக் டக்குன்னு அடிக்கும், அதை பிடிப்பாங்க. இந்த நாடி துடிப்புன்னு சொல்கிறாங்களே, நாடி துடிப்பு அதை வச்சே கண்டுபிடிப்பாங்க இல்லையா. ஸோ நெர்வ் இம்பல்ஸ் காஸ்டு ஃப்ரம் தி நெர்வ் கேங்லின் சிச்சுவேட்டட் நியர் தி ஹார்ட். எக்ஸாம்பிள் அன்னெலிட்ஸ், மோஸ்ட் ஆந்த்ரோபோடஸ். மெல்லுடலிகளுக்கும் முதுகெலும்பிகளுக்கும், நம்மளாம் முதுகெலும்பிங்க, நமக்குலாம் வந்து இது வந்து முதுகெலும்பி. மோஸ்ட் ஆந்த்ரோபோடஸ் வந்துங்க கணுக்காலிகள். அந்நிலரி, அதாவது பெரும்பாலான வலைத்தசை புழுக்கள்னால் அந்நிலிர்கள். மோஸ்ட் ஆந்த்ரோபோட்ஸ் அப்படின்னா கணுக்காலிகள். இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெர்வ் இம்பல்ஸ் நடக்கும். ஆனால் அந்த மயோஜெனிக் தான் நம்பும். வெர்டிபிரேட்ஸ் அண்டு மொலஸ்கா, மெல்லுடலிகள் மற்றும் முதுகெலும்பிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதய துடிப்பானது மாறுபாடு சிறப்பு தன்மை வாய்ந்த தசை நார்கள் காணப்படுதாம். ஹார்ட் மசில் ஃபைபர்ஸ் காணப்படுது. சரிங்களா, ஹார்ட் மசில் ஃபைபர்ஸு மயோஜெனிக் ஹார்ட் பீட். அதான் எக்ஸாமில் கேட்பாங்க. எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன தெரியுங்களா, நியூரோஜெனிக்னா நெர்வு சம்மந்தப்பட்ட நெர்வு இம்பல்ஸ் ஆகுது, மயோஜெனிக்னா ஹார்ட் மசில்ஸ் ஃபைபர்ஸ், இதான் கேட்பாங்க. ரைட், யாருக்கெல்லாம் அப்படின்னா இந்த அன்னிலிட்ஸ், மோஸ்ட் ஆந்த்ரோபாய்ட்ஸ்க்கெலாம் வந்து நரம்பு சம்மந்தப்பட்டது. இந்த மெல்லுடலிகள் முதுகெலும்பிகளுக்கு வந்து நம்மளை மாதிரி இருக்கவங்களுக்கு ஹார்ட் மசில்ஸ் ஃபைபர்ஸை வச்சு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்த ஒரு பாயிண்ட் போகலாம். ஹார்ட் சவுண்டு. அதாவது இதய ஒலிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதய ஒலி. இது இதய ஒலி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வேணால் வந்து பண்ணுங்கள். நம்ம டீப்பாக தூங்கினாலும் நம்முடைய இதயம் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். இருக்கு இல்லையா, லப்டப்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து நடக்கும். இதுக்கு பேர் தான் ரித்தமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரித்தமிக், சீரான முறையில் திறந்து மூடிக்கிட்டே இருக்கும், அதான் ஹார்ட் சவுண்ட். என்னது, சீரான முறையில் வால்வுகள் திறந்து மூடிக்கிட்டு இருக்கிறதான் இந்த லப்பு டப்புன்னு வந்துட்டு இருக்கிற சவுண்டு. சரிங்களா, லப்பு டப்பு. லப்புடைய டைமிங் வந்து லாங் டியூரேஷன் கேட்பாங்க, எக்ஸாம் நோட் பண்ணிக்கோ. லப் அப்படிங்கிறது லாங் டியூரேஷன், எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லப், லாங்கர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லப். ஓகேங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஆப்போசிட் ஷார்ட்டர். இந்த சவுண்டு அதாவது ஃப்ராக்ஷன் பாருங்கள். நீங்கள் இப்போ செகண்ட்ஸ்னால் எப்படி சார் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு. ஒரு செகண்ட் அப்படிங்கிறது 1,00,000 மைக்ரோ செகண்ட். சரிங்களா, சும்மா கிடையாது. ஒரு வினாடி என்பது 1,00,000 மைக்ரோ செகண்ட் இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த லாங்கர் இந்த ஷார்ட்டர் டியூரேஷன்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இங்கே என்ன நடக்குது பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு லப்பு வந்து நீண்ட நேரம் நடப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நடக்கிற இடம் வந்து வென்ட்ரிகுலார். சரிங்களா, ஸோ வென்ட்ரிகுலார் சிஸ்டோலில் நடக்குது. பிகினிங் ஆஃப் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அங்கே தான் நடக்குது, அங்கே தான் ஆரம்பமாகுது. அங்கே என்ன நடக்குது பாருங்கள், ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, ட்ரைகஸ்பீட் பைகஸ்பீட் அப்படின்னா மூவிதல் ஈரிதல் மூடுவதால் உங்களுக்கு லாங் டியூரேஷன் ஏற்படுது. புரியுதுங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். இப்போது ஒரு கொஸ்டின் அவுட்டு. என்ன கொஸ்டின் அவுட்டுங்க, லப்பு எங்கே நடக்கும், வென்ட்ரிகுலார் சிஸ்டாலாக நடக்கும். டப்பு எங்கே கிடைக்கும், அதுவும் வென்ட்ரிகுலார் சிஸ்டால். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலார் சிஸ்டாலே ஆரம்பித்து வென்ட்ரிகுலார் சிஸ்டாலேயே முடிஞ்சிருமாமா. புரியுதுங்களா, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நடக்கும்போது அந்த லேப்டாப் சவுண்ட் நடக்கும்போது வால்வுகள் தான் திறந்து மூடிட்டு இருக்குது. இந்த வால்வுகள் திறந்து மூடும் பொழுது இந்த டப்பு வருது பார்த்தீங்களா, இந்த வால்வு யார் பயன்படுத்துகிறா, செமிலூனார் வால்வ்ஸ். புரியுதுங்களா, செமிலூனார் அரைச்சந்திர வால்வு தான் அந்த டப்பு. ஸோ லப்பு அப்படிங்கிறது வந்து அந்த மூவிதல் வால்வுகள், ஈரிதல் வால்வுகள் திறந்து. இந்த 2 கொஷின்ஸ் முக்கியமானது கேட்பாங்க. அடுத்தது போனால் பிளட் ப்ரெஷர் இல்லைங்களா, இரத்த அழுத்தம். தமிழில் எழுத எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் இரத்த அழுத்தம் தெரியும் உங்களுக்கு. ஃபோர்ஸ் ஆஃப் பிளட்டு மூவ் ஆகிடுதுங்க, ஃப்ளோ ஃப்ளோ ஆஃப் பிளட் எகெயின்ஸ்ட் தி லேட்ரல் வால்ஸ் ஆஃப் தி ஆர்டரிஸ். இதான முக்கியமானது. The flow of blood against the lateral walls of the arteries.
என்ன நடக்குதுங்க, தமனிகள் வழியாக இரத்தம் ஓடும்போது அத்தமனிகள் பக்கவாட்டு சுவர் மீது இரத்தம் ஏற்படும் அழுத்தம். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு டியூப் மாதிரி நினச்சிக்கங்க, ரத்தம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கங்க, இதுதான் பக்கவாட்டு. இந்த பக்கவாட்டிலலாம் பயங்கரமாக தள்ளும் ப்ரெஷர், இந்த வால்வை வந்து இடிச்சுட்டு போகும். எந்த வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேட்ரல் வால்ஸ் ஆஃப் தி ஆர்டரிஸ். ஓகேங்களா? இப்போது பிளட் ப்ரெஷருக்கு கண்ணை மூடிட்டு ஒன்று சொல்லலாமா? யார் இருக்கா? ஏ தான். ஏங்கிறது யார்? ஆர்டரிஸ். ஆர்டிக்கல் சொல்கிறோம் இல்லையா, ஆர்டிஓல்கள் அவங்க தான் பிளட் ப்ரெஷர்ஸ். அந்த வழியாக போகும்போது பக்கவாட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு உந்தம் ஏற்படுறது தான் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் ஹை இன் தி ஆர்டரிஸ் கிராஜுவலி ட்ராப்ஸ் இன் தி ஆர்டிஓல்ஸ் கேபிலரிஸ் அண்ட் பிகம் வெரி லோ இன் தி வெயின்ஸ். இது அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? இரத்த அழுத்தமானது தமனிகளில் அதிகமாகுது. சரிங்களா? பிபி இருக்கு இல்லைங்க, தமனியில் ஆர்டரிஸும் தமனி ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆர்ட்ரி ஓல்களை கொஞ்சம் குறையுது, மொத்தமாக வந்து வெயின்ஸ் சிரையில் குறைஞ்சிருது. அப்போ நம்ம வந்து ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. இது கொஷின் கேட்பாங்க. ஆர்டரிஸ்க்கும் வெயின்ஸும் கம்பேர் பண்ணுறோம். பிளட் ப்ரெஷரு எதுலைங்க, தமனியில் அதிகமாகவும் சிரையில் குறையும் காணப்படும். ஓகேங்களா? அடுத்த ஒரு ப்ரெஷர் பாருங்கள், சிஸ்டோலிக் ப்ரெஷர். சிஸ்டோலிக் இரத்த அழுத்தம், சிஸ்டோலிக் அர்த்தம். இது எங்கே நடக்குது? வென்ட்ரிகுலர் சிஸ்டோல நடக்குது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட்ஸ். அது லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சுருங்கும் பொழுது த ஃபோர்ஸ் பிளட் இன்டு ஆர்டா. ஆர்டான ஆல்ரெடி பார்த்தோம், பெருந்தமனி பார்த்தோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நடந்திருக்குது பாருங்கள், விஎஸ் வென்ட்ரிகுலர் சிஸ்டால் டு ஏஓஆர்டிஏ அப்படி போகுதாமா. அப்படி போனால் சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். The pressure rises to a peak which is referred systolic pressure. புரியுதுங்களா? இந்த நிகழ்வின் போது ஏற்படும் மிகை அழுத்தம், கொஞ்சம் அழுத்தம் இல்லைங்க, பயங்கரமான அழுத்தம் வந்துச்சு அப்படின்னா அது சிஸ்டோலிக் ப்ரெஷர். அப்படின்னா இன்னொருத்தர் பாருங்கள், யார்? டயஸ்டோலிக் ப்ரெஷர். டயஸ்டோலிக் ப்ரெஷர்னால் என்ன அப்படின்னா கண்டிப்பாக அது டயஸ்டோலில் தான் நடக்குது. அங்கே வென்ட்ரிகுலர் என்ன ஆகுதுங்க, கான்ட்ராக்ட் ஆகுது. விசினாது வென்ட்ரிகுலர் சுருங்கும் போது, லெஃப்ட் வென்ட்ரிகுலர், அதுவும் எல்விசி லெஃப்ட் வென்ட்ரிகல் சுருங்கும் பொழுது நடக்குது. டயஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து வென்ட்ரிகுலர் வந்து ரிலாக்ஸ் ஆகுது, விரியுது. சரிங்களா? அதனால் என்னங்க, ப்ரெஷர் ஃபால்ஸ் டு தி லோயஸ்ட் வேல்யூ விச் ரெஃபரஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷர். புரியுதுங்களா? குறைஞ்சிருது. அப்போது ரேஞ்ச் நம்ம வந்து பார்த்துருப்போம், அப்படியே அங்கே டாக்டர் செக் பண்ணோம்னா 80 வந்து குறைவாக இருக்குது, 120 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எவ்வளோங்க இருக்குது? 80, 20, 90, 70 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? 120, 80 எப்படி சொல்கிறாங்க? மில்லிமீட்டர் மெர்க்குரியில் சொல்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோ. பிளட் குரூப்ஸ் முக்கியமானதுங்க, அதை படிச்சுக்கோ. பிளட் குரூப்ஸ் இரத்த வகைகள், அதுவும் வந்து ஜென்ரலி தெரிஞ்சிக்க வேண்டியது. அதே போல் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இந்த இரத்த வகையை வந்து கண்டுபிடிச்சவர் யார் அல்லது டெவலப் பண்ணவர் யார்? டெவலப் பண்ணவர், கண்டறிந்தவர், டெவலப் பண்ணவர் எல்லாமே தான். அவர் பேர் நாங்க காரல் லேண்ட்ஸ்டீனர். புக் வச்சிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லேண்ட்ஸ்டீனர் 1900. லேண்ட்ஸ்டீனர் 1900. அவர் தான் வந்து த கான்செப்ட் ஆஃப் பிளட் குரூப்பிங்கை டெவலப் பண்ணவர். அது ஞாபகம் வச்சுக்கணும். கார்ல் லேண்ட்ஸ்டீனர் 1900. ஃபஸ்ட் அவர் சொல்லும் பொழுது ஏபிஓ ஞாபகம் வச்சுக்கோ, ஏபிஓ தான் சொல்லியிருக்காரு. ஏபி பிளட் குரூப் வாஸ் ரெகக்னைஸ்டு பை சரிங்களா டி கேஸ்டெலியோ அண்ட் ஸ்டீனி. அதுக்கப்புறம் டி கேஸ்டெலியோ ஸ்டீனி ஏபின்னு ஒரு பிளட்டை கண்டுபிடிச்சாங்க. ஹியூமன் பிளட் கண்டைன்ஸ் சர்டன் ஸ்பெசிஃபிக் சப்ஸ்டன்ஸ் கால்டு, பாருங்கள் இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஜி. புரியுதுங்களா? அடுத்தது ஏபி.
ஸோ ஏஜி ஏபி இவங்க 2 பேர்த்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான், ஏஜி ஏபி. இப்போது ஏஜி ஏபி மட்டும் படித்து வச்சுக்கோ. நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டுலாம் நீ வந்து அந்த பேரை ஞாபகம் வச்சுக்காத. ஏஜினா ஆன்டிஜென்ஸ் இல்லையா, ஈஸியாக. இந்த இந்த பெயர்களே ஏஜி சவுண்டு வருது பார்த்தீங்களா, ஏஜிஜிஎல்யூ ஏஜி. இதில் பாருங்கள் ஆன்டிபாடிஸ் ஏபி. இப்போது ஆன்டிஜென்ஸ் ஏஜி. இங்கே பார்த்தீங்கன்னா அகிலோட்டினின்ஸ் இது அகிலோட்டினோஜென்ஸ், அது அகிலோட்டினின்ஸ். இது நான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இது ஹியூமன் பாடியில் ஸ்பெஷலாக இருக்குதுங்க. இந்த ஆன்டிஜென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே இருக்கும் அப்படின்னா ஆர்பிஸில் இருக்கும். ரெட் பிளட் கார்பசல்ஸுடைய மெம்பரேன் இருக்குது பார்த்தீங்களா, சர்ஃபேஸில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோங்க, பிளாஸ்மாவில் தான் ஆன்டிபாடிஸ் இருக்குது, நம்ம முன்னாடியே படிச்சுட்டு வந்தோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சா தான் இது புரியும். சரி, based on the presence or absence of antigens and antibodies in human blood groups is classified into A, B, AB and O. அவ்வளோதான் இருக்குது குரூப்பு. அதெல்லாம் A + B + அதெல்லாம் விட்டுருங்க. AB, A தனியாக, B தனியாக, AB and O. சரிங்களா? எதை பேஸ் பண்ணி இருக்குது? இந்த AGAB பேஸ் பண்ணி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து A பார்க்கலாம். ஏ குரூப் எப்படி இருக்குது? ஏ குரூப் ஏ வகை. ஏ எதுக்கு பேர் வந்தது? ஆன்டிஜன் ஏ. ஆன்டிஜன் ஏ த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி. சரிங்களா? ஆன்டிபாடி பி. ஸோ ஆன்டி பி ப்ரெசன்ட் இன் தி பிளாஸ்மா, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆன்டிஜன் ஏ வந்து ஆர்பிசி மேற்புற பரப்பில் காணப்படுது. ஆன்டிபாடி பி ரத்தம் பிளாஸ்மாவில் காணப்படுது படிச்சிட்டோம். பி குரூப் பார்க்கலாம். அது ஆன்டிஜன் பி ப்ரெசன்ட் இன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஆர்பிசி. அதே மாதிரி ஆன்டிபாடி ஏ, ஆன்டி ஏ. புரியுதுங்களா சொல்கிறது? பாருங்கள், ஏக்கு ஆன்டி பி சொல்கிறாங்க, பிக்கு ஆன்டி ஏன்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, கேட்பாங்க. ஏபி. ஸோ ஆன்டிஜன்ஸ் ஏபி ப்ரெசன்ட் சர்ஃபேஸ் ஆஃப் தி பாடி போத் ஆன்டிபாடிஸ் ஆர் ஆப்சண்ட். ஏவும் இல்லை பியும் இல்லை அப்படின்னா அது ஏபி குரூப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ரைட். இப்போது ஓ என்னது? ஆன்டிஜன் ஏ ஆர் பி ஆர் ஆப்சண்ட். ஏவும் கிடையாதாமா, பியும் கிடையாதாமா, அதான் ஓ குரூப். பிளாஸ்மா கண்டெய்ன்ஸ் போத் ஆன்டிபாடிஸ் ஆஃப் ஏபி. சரிங்களா? போத் ஆன்டிபாடிஸ் ஆஃப் ஏபி ரெண்டுமே அங்கே காணப்படுது, வந்துடாதீங்க. இப்படி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ கடைசி பார்ட்டாக நம்ம வந்து இது பாருங்கள், இந்த ரெசிபென்ட் பிளட் டைப்பு மேட்சிங் டொனார் பிளட்டு. ஸோ யாரெல்லாம் கொடுக்க முடியும், சரிங்களா, யார் இதை வந்து ரிசீவ் பண்ண முடியும், மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஏ ப்ளஸ்ஸு, ஏ மைனஸு, ஓ ப்ளஸ்ஸு, ஓ மைனஸ்க்கு என்ன பண்ணுங்க, மேட்சிங் டொனார் பிளட்டு பண்ண முடியும். ஏ மைனஸு, ஏ மைனஸ், ஓ மைனஸ். அடுத்தது பாருங்கள், பி ப்ளஸ்ஸு, பி ப்ளஸ், பி மைனஸு, ஓ ப்ளஸ், ஓ மைனஸ். பி மைனஸ் வந்து பி மைனஸ், ஓ மைனஸ். ஏபி ப்ளஸ் வந்து காம்பேட்டபிள் வித் ஆல் பிளட் டைப்ஸு. ஏபி மைனஸ் வந்து ஏபி மைனஸு, ஏ மைனஸு, பி மைனஸ், ஓ மைனஸ். ஓ பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ மைனஸு, ஓ நெகட்டிவ், ஓ நெகட்டிவ் மட்டும் தான் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க, படிச்சுக்கோ, அதுவும் வந்து எக்ஸாமில் வரும். ஸோ ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னா புரோட்டீன் டி ஆன்டிஜன் present in the surface of the blood groups is majority 80% of the human body. ஸோ ஆர்ஹெச் காரணி எனும் மற்றொரு புரத இரத்த சிவப்பணுக்கள் மேற்பரப்பில் பெரும்பாலான மனிதர்களில் 80% காணப்படுகிறது. The protein is similar to the protein present in the rhesus monkey. RH rhesus monkey, அந்த ரேசஸ் பேர் வைக்கிறனால ரேசஸ் குரங்கின் இரத்த சிவப்பணுக்களில் உள்ள புரதத்தில் காணப்படுவதால் இதுக்கு வந்து ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதோட வந்து ஆல்மோஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். எல்லாமே புக்கிலே உள்ளது. ஸோ புக்கில் உள்ளது தான் நம்ம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் ஜஸ்ட்டு எகெயின் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான், சரிங்களா? இதை வந்து இன்னும் நம்ம டீப்பாகவும்
எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா இதுலேருந்து கொடுத்துருக்கிறது என்ன விஷயம் தெரியும் பார்த்தீங்களா, நீட் எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடாக நம்மளுடைய டாபிக்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து டிஎன் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கனால அந்த அளவுக்கு அவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நான் எப்போயுமே சொல்கிறது வந்து சார்ட் போட்டுக்குங்க. நீங்கள் வந்து அந்த நேமிங்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை திருப்பி திருப்பி பாருங்கள். இதில் டச் ஆகிறது ஏதாவது மிஸ் ஆகிருக்குதா அப்படின்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே திருப்பி திருப்பி ஒரு படிக்கும் பொழுது ஞாபகத்தில் வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம்.